நம்ம எல்லாரையும் ஏமாத்தி நடு தெருவுல நிக்க வைக்கிறதுக்கு இந்த அம்மா பிளான் போட்டாலும் போடுவாங்க. நாம சொல்லி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க மனசுல 1000 ஓடிக்கிட்டு இருக்கோம். பார்த்தல எவ்வளோ யோசனை. அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கங்க. வாடா போடா, நீ கோவப்படுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இந்த வீட்ல எல்லா உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்கு. ஏமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே என் பொண்ணு பறி கொடுத்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். வெந்த புள்ள வேலை பாய்ச்சாதீங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பாத்தியா பாத்தியா, இந்த வீடு முழுக்க என்னோடது. எனக்கு மட்டும்தான் இதுல ரைட்ஸ் இருக்கு. நான் மட்டும்தான் வாய் திறந்து பேசணும். நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு சொல்லாம சொல்றாங்க. இவங்க போய் சொத்து எழுதி கேட்டா அந்த மனுஷன் எழுதி கொடுக்காமையா போக போறாரு? ஆத்தாளும் மகளும் சேர்ந்து அந்த பெரியவருக்கு என்னெல்லாம் மாயமந்திரம் பண்ணாங்களோ, இவங்க இழுத்து இழுப்புக்கெல்லாம் அந்த மனுஷனும் ஆடுறாரு. தயவு செஞ்சு செத்து போன பிறகும் என் பொண்ணை கலங்கப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நேரடியா சொல்லுங்க. இன்னும் நாங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டோமா? ஆமா ஆமா, ஏற்கனவே நாங்க நல்லா இல்லாம தான் இருக்கோம். மொத்த சொத்தையும் உங்க பொண்ணு எழுதி வாங்கிட்டா, அதுக்கப்புறம் நாங்க எங்க நல்லா இருக்க முடியும்? நாங்கெல்லாம் நடுத்தெருவுல தான் நிக்கணும். அந்த பிளானோட தானே நீங்களும் இருக்கீங்க. பாரு, கிருஷ்ணவேணி கூட ரோஷம் வருது. வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இனிமே என்னாலயோ என் பொண்ணாலயோ இந்த குடும்பத்துல எந்த தகராறும் வேண்டாம். நான் போயிடுறேன்ப்பா. நீ இருமா. நீ என்னமா நீ போறேன்னு சொல்லிட்டே இருக்க? பாத்தீங்களா பொம்மைய பத்தி எப்படி எல்லாம் பேசுறாரு? நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்க. ஆனா அது தப்பாயிடுச்சுப்பா. யாருமே அதை புரிஞ்சுக்கல. பொம்மைக்காக எவ்வளவோ போராடணும். கடைசியில அவளையும் நம்மளால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. கடைசியில அவ அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். வேண்டாம்ப்பா, என்ன தடுக்காதீங்க. நான் ரொம்ப மனசு நொந்து போயிருக்கேன். பொம்மையோட இழப்புல இருந்து எப்போ நான் வெளியே வரணும், அப்ப வந்து உங்களெல்லாம் பாக்குறேன். ஐயோ வேணி, நான் வரேன். வேணி, வேணி, போட்டு விடுங்கப்பா. சித்தார்த்த கூப்பிடுங்க. சித்தார்த், சித்தார்த், சித்தார்த். ப்ராசிக்யூட்டர், நீங்க உங்க வாதத்தை தொடங்கலாம். யுவர் ஆனர், இவரோட பேரு சித்தார்த். இவர் தன்னோட மனைவி பொம்மிய ஒரு பூஜை இருக்குன்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க யாருக்கும் சந்தேகம் வராதபடி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குத்தி கொலை பண்ணிருக்காரு. என்னங்க இது இப்படி அநியாயமா பேசுறாங்க? அமைதியாரு, இப்படிலாம் இங்க பேசக்கூடாது, பேசாம இரு. மேற்கண்ட சம்பவத்தை நேர்ல பார்த்த சாட்சியங்கள் நிறைய பேர் இருக்காங்க. உள்ளூர்காரங்க எல்லார்கிட்ட இருந்தும் சாட்சியம் வாங்கிருக்கு. இது எல்லாத்தையும் விட குற்றம் சாட்டப்பட்ட மிஸ்டர் சித்தார்த்தே குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் யுவர் ஆனர். அப்செக்ஷன் யுவர் ஆனர். என்ன சொல்ல போறீங்க? சித்தார்த் தன் மனைவியை கொலை பண்ணதா சொன்னது சுத்தமான பொய். அவர் தன் மனைவி பொம்மி மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருந்தாருங்கிறது அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன் பொம்மியோட அம்மாவை சாட்சி சொல்ல கூப்பிட்டா கூட வருவாங்க.
யுவர் ஆனர், பாசம் வச்சிருந்தா கொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தமா? ஏதோ 2 பேருக்கும் பிடிக்காம மன வருத்தம் தகராறுன்னு வந்தா கொல்லதான் செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத அவரை ஒத்துக்கிட்டு இருக்காரே. அவரு எதையுமே யோசிச்சு சிந்திச்சு பேசுற மனநிலைமையில இல்ல யுவர் ஆனர். அதனாலதான் இவங்க கேட்டதுக்கு அப்படி சொல்லிருப்பாரு யுவர் ஆனர். அவரு சாப்பிடவோ தூங்கவோ நார்மலான ஆக்டிவிட்டிஸ்ல இருக்க முடியல. முழுக்க முழுக்க அவர் மனைவி பொம்மியோட ஞாபகத்திலே இருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம் யுவர் ஆனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவரோட நடவடிக்கை பிடிக்காம வெறுத்து போய் பொம்மி பல நாட்கள் அவங்க அம்மா வீட்டுல போய் இருந்திருக்காங்க. இவரும் பொம்மியோட நடவடிக்கை பிடிக்காம வெளியே போய் தங்கியிருக்காரு. அதுவும் இல்லாம இவர் மனைவி பொம்மி ஏற்கனவே சித்தார்த்த மட்டும் பக்கத்துல இருக்கும்போது மாடியில இருந்து தவறி கீழே விழுந்திருக்காங்க. அதெல்லாம் ஆக்சிடென்ட்னு முடிவு பண்ணாலும் அதுக்கு பின்னாடியும் இது மாதிரியான கொலை முயற்சியா இருக்குமோன்னு சந்தேகம் வந்து போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. கடைசியில அதுல இருந்து விடுதலையாகி வந்துட்டாரு. ஒவ்வொரு தடவையும் சித்தார்த் இந்த மாதிரி சாமர்த்தியமா நடிச்சு நாடகம் போட்டு தப்பிச்சிருக்காரு. அதுக்கு இவர் வீட்டுல இருக்கிறவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. சும்மா பித்து பிடிச்ச மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிக்கிட்டு இந்த கோர்ட்ல இருந்தெல்லாம் தப்பிச்சிட முடியாது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவருக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கணும்னு மதிப்பிற்குரிய நீதிபதி ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பதான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நாடகம் ஆடுறவங்களுக்கு இது ஒரு பாடமா அமையும். பிளீஸ் யுவர் ஆனர், சித்தார்த்தோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. திடீர்னு மனைவியை இழந்து ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு? அப்படிதான் என்னோட கட்சிக்காரரும் இருக்காரு. அத போய் நடிப்புன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்களே சார். நியாயமா பார்த்தா அவர் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுக்கணும். அப்பதான் நார்மல் ஸ்டேஜுக்கே வர முடியும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காம கைக்கு கிடைச்ச இவரை கூட்டிட்டு வந்து அநியாயமா பழி சுமத்துறீங்க. இது நியாயமே கிடையாது. ஏற்கனவே அவங்களுக்குள்ள நடந்த கசப்பான சம்பவங்களை மட்டும் எடுத்து முன் வைக்கிறீங்களே. ஆனா எவ்வளவோ நாள் அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளை இந்த நீதிமன்றம் கவனத்துல வச்சுக்கணும்னு வற்புறுத்துறேன். ஒரு கணவன் மனைவினா அவங்களுக்குள்ள கண்டிப்பா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அத போய் இப்படி கொச்சப்படுத்தி ஒருத்தர் கொன்னுட்டாங்கன்னு கேஸ ஜோடிக்க கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பு. நாங்க ஒன்னும் ஜோடனை பண்றதுக்காக இங்க வரல. லாஜிக்கா பார்த்தா பொம்மி பேர்ல தான் அத்தனை சொத்துக்களும் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இவரோட மனைவி பொம்மி இறந்து விட்ட நிலையில அத்தனை சொத்துக்கும் உரிமையாளரா மிஸ்டர் சித்தார்த் தான் மாறுவாரு. இந்த கொலைய ஏன் பண்ணிருப்பாருன்னு இப்ப புரியுதா? இந்த ஒரு காரணம் போதையவரான இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. இல்ல இல்ல, சித்தார்த் தம்பி இந்த கொலைய பண்ணல. சித்தார்த் தம்பி சொக்க தங்கம். அவர் என் பொண்ணு பொம்மைய கொல்லல. அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை தயவு செஞ்சு விடுதலை பண்ணிடுங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என்னம்மா இது இவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்திட்ட? ஏற்கனவே நீ செத்துட்டேன்னு சொல்லி சவாடக்கம் பண்ணி உனக்கு சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்களேம்மா. அப்போ இவ்வளவு நாள் எங்க இருந்த? கோவில்ல எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்ன கடத்திட்டாங்க. என்ன கடத்திட்டு போன கும்பல் என்ன அடைச்சு வச்சிருந்தாங்க. என் கண் கட்டியிருந்ததுனால நான் எங்க இருந்தேன், என்ன யாரு கடத்தினாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் மயக்க மருந்து கொடுத்ததுனால நான் மயங்கியே இருந்தேன். இன்னைக்குதான் நான் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சேன். என்ன கடத்தினவங்க நான் இருந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு இடம் மாத்தி கூட்டிட்டு போனாங்க. போற வழியில அவங்கள ஏமாத்தி நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். உடனே நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணேன். அப்பதான் இப்படி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என் வீட்டுக்காரரை காப்பாத்தணும்னு தான் கோர்ட்டுக்கே வந்துட்டேன். யுவர் ஆனர், இதுல ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. இவங்கள பார்த்தா எனக்கு பொம்மி மாதிரி தெரியல. சித்தார்த் இந்த கேஸ்ல இருந்து வெளியே போறதுக்காக
இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யுவரான. சார், இவ்வளவு நாள் நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. சித்தார்த் மேல கொலைப்பள்ளிய போட்டு அதை நிரூபிக்க நீங்க தான் ஏதோ செஞ்சிருக்கீங்க. இப்ப என்னடானா, செத்து போன பொம்மி உயிரோட வந்தும் கூட சித்தார்த்தை ஏன் விடுவிக்க கூடாதுன்னு நீங்க இப்படி பண்றது ஏன்னு எனக்கு புரியல. இதுல உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு, அப்படிதான் எனக்கு தோணுது. மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களின் கவனத்திற்கு சில விஷயங்களை நான் கொண்டு வர விரும்புறேன். பொம்மியை கொலை செஞ்சதா சாட்சி சொன்னவங்கள நான் விசாரிக்க அனுமதி கேட்கிறேன் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். சித்தார்த்து பொம்மியை குத்தி கொன்னுட்டதா கண்ணுல பார்த்தேன்னு சாட்சி சொன்னீங்க இல்லையா? அந்த பொம்மி இவங்க தானான்னு பார்த்து சொல்லுங்க. யார் சொல்லி நீங்க இந்த கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னீங்க? அதுக்காக எவ்வளவு பணம் வாங்குனீங்க? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சார். பௌர்ணமி வெளிச்சம் இருந்தாலும் அந்த இடம் இருட்டாதாங்க இருந்துச்சு. இந்த பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. பாத்தீங்களா யுவர் ஆனர், பொம்மி மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்றாரு. அடுத்த சாட்சி வாங்க. நீங்க சொல்லுங்க சார். சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, வாங்க வந்து முடிச்சிட்டு போங்க. வாங்க. அம்மா பொம்மி, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நம்ம குடும்பத்துக்கோ இல்ல சித்தார்த்துக்கோ ஒண்ணுன்னா நீதாம்மா வந்து காப்பாத்துற. தாத்தா உன்னை குலதெய்வம் சொல்றதுல தப்பே இல்லம்மா. நீ எங்க குலதெய்வம் தாம்மா. எங்க குலத்தை காக்க வந்த தெய்வம். ஆமா பொம்மி, நாங்கெல்லாம் ஜட்ஜு தீர்ப்ப வாசிச்ச உடனே ரொம்ப பயந்துட்டோம். நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. ஆமா, இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? யார் உன்னை கடத்தி வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சுதா? இல்ல, தெரியல. அவங்க என் கண்ணை கட்டி வச்சிருந்தாங்க. எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு புரியல. நிஜமாவே நீங்க கும்பிடுற பிள்ளையாரப்பா தான் இன்னைக்கு உங்களை இங்க வர வச்சு உங்க வேம்பு சார காப்பாத்தி விட்டுருக்காரு. ஆமாம்மா, இப்பதான் வீட்டுல மோட்ச தீபத்தை ஏத்தி வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம். எங்களோட வேண்டுதல் அந்த கடவுளுக்கு அதுலயே விழுந்திருக்குமா? இல்லனா இந்த சரியான நேரத்துல உன்னை அனுப்பி இருப்பாரா? இந்த கொஞ்ச நாளா என் பேர முகத்தையே என்னால பார்க்க முடியலம்மா. எங்க நாங்க அவனை இழந்துருவோமோன்னு பயந்துட்டோமா. நல்ல வேளை நீ வந்து ஜட்ஜி முன்னால நின்னு அவன் தலையெடுத்தையே மாத்திட்டம்மா. உனக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி. ஐயோ, என்ன நீங்க எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? புருஷன் பேரை பச்சை குத்திக்கணும். எங்க புருஷன் பேரை சொல்லு பாப்போம். சித்தார்த். என்னப்பா நீ இப்படி எல்லாம்? பாட்டி, நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். என்னப்பா சித்தார்த் இந்த நிலைமையில போய்? தாத்தா ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க. பாவா, அவளே அலைஞ்சு திரிஞ்சு முடியாம வந்திருக்கா. நீயும் தூங்காம அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்க. முதல்ல 2 பேரும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. பொம்மி தாத்தா, எனக்காக அவ என்கிட்டயே வந்துட்டா தாத்தா. வந்துட்டான்ல, வந்துட்டா.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் சித்தார்த், எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல போய் தூங்குப்பா. நான் உன் மடியில படுத்துக்கவா? சித்தார்த் ஒரு குழந்தைமா. அவன் வாழ்க்கையில நீ அவனுக்கு 2வது அம்மாவா கிடைச்சிருக்க. எப்பவுமே அவனுக்காக நீ இருக்கணும்மா. எனக்கு அது போதும்மா. பொம்மி, எப்பவுமே எனக்கு நீ தலைக்கோதி விடுவல்ல, அந்த மாதிரி தலைக்கோதி விடுறியா? ஐயோ புரிச்சுக்கமா ப்ளீஸ்மா. இந்த உலகத்துல நான் அந்த துரதிர்ஷ்டசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்ல தாத்தா. பயங்கர சந்தோஷமா இருக்கு தாத்தா. I love you, Bhumi. I love you. ஐயா, இத்த வேற கையில போட்டுக்கின்னு இது அழியாம பாத்துக்கின்னு ஐயோ செம்ம தள்ளியா இருக்குது அவன் மேட்ரு. சரி சரி, உன்ன மாதிரி பெரிய மனுஷங்களை எல்லாம் நம்பவே முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, நல்ல ஒரு பெரிய அமௌண்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடு. அத பாத்துக்கின்னு இங்கே குந்தலாமா இல்ல பிச்சுக்கலாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதெல்லாம் கொடுக்கறம்மா. நீயே கீழே பார்த்தல, வாழ வேண்டிய வயசுல எப்படி அல்பாயுஸ்ல போயிட்டான்னு. ஆமாயா, நமக்கு பார்த்தப்ப கூட ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. நெசமாவே பாவம் தாயா அந்த ஆளு. சரி சரி, துட்டுக்காண்டி இல்லாட்டியும் நம்மளால முடிஞ்ச நல்லதா அப்பப்போ பண்ணினே இருக்கணும்னு என் நாய் நான் சொல்லும். அதுக்காண்டி வேணா நான் இங்க இருக்கிறேன். திடீர்னு விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? யோ என்னயா, பணத்துக்காக இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நினைச்சிட்டியா? நமக்குலாம் பணத்தை விட வார்த்தை தான் பெருசு. அதுக்காக பணத்தை போடாமலாம் விட்டுறாதனா, மார்னிங் கரெக்டா போட்டுருனா. புரியுதுமா புரியுதுமா புரியுதுமா, அனுப்பி விட்டுறோம்மா. பேசின துட்ட கரெக்டா வெட்டணும். ஏதாவது சொதப்புன அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாராண்டியும் நான் பொம்மி கிடையாதுன்னு சொல்றேன். நான் சரியா? அப்படிலாம் சொல்லிடாதமா, உன கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறமா. பொம்மி, என்னங்க? என்ன பொம்மி நீ இங்க வந்து நிக்கிற? நான் முழிச்சு பார்த்தப்ப நீ பக்கத்துல இல்லனதும் எங்க போன என்ன ஆச்சு நான் பயந்தே போயிட்டேன். நான் என்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? சரி வா போலாம் வா. பொம்மி, மறுபடியும் என்ன? எனக்கு எப்பவுமே உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா
அதுவே போதும் பொம்மி. நீ எப்பவுமே என் கூடவே இருப்பல பொம்மி. அது பெருசு கொடுக்குற பேமெண்ட்ல தான் இருக்குது. இருப்பேன் பொம்மி. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் உன்னை கட்டி பிடிச்சு படுத்துக்கவா? என்னது கட்டி பிடிச்சா? என்ன நீ புதுசா கேக்குற? நான் கொஞ்ச நாள் அப்படிதானே படுக்கிறேன். ஓ என்னடா இது, நான் பெரிய தொல்லையா போச்சு. அந்த பெருசு சொன்னதுக்காக இதெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்குது. ஐயோ கடவுளே, கையெல்லாம் போட்டு சாவடிறானே. அன்னைக்கு எல்லாருமே அந்த கதறணுமே. குடும்பத்துல இருக்க எல்லாருமே கதறி அழுதுமே தாத்தா. அப்ப கூட நீங்க எதுவுமே சொல்லாம விட்டுட்டீங்க. அது நானே கூட இறந்தது நம்ம பொம்மி தான் நினைச்சோம்பா. ஆனா கோர்ட்டுக்கு நம்ம பொம்மி வந்து நின்னப்பதான் இறந்தது ராணின்னே எனக்கு தெரிஞ்சது. ஏன் தாத்தா, பொம்மிக்காக உயிரை கொடுத்தது அந்த ராணினா அப்ப பொம்மியை யார் தாத்தா கடத்திட்டு போனாங்க? அந்த ராணி பேசுனது எனக்கு இப்பதான்ப்பா ஞாபகம் வந்தது. என் திட்டத்துக்கு அவ ஒத்துக்கிட்டதே அவளுக்கு இருந்தா கொஞ்சம் பண தேவையாலதான். ஏகப்பட்ட கடன். அவளுக்கு கடன் கொடுத்தது கந்து வட்டி கும்பல். அந்த கந்து வட்டி கும்பல் துரத்துனதுனாலதான் இவ பயந்து போய் பணத்துக்காக நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா அவ வராம விட்டாளேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கும்பல் தான் பொம்மிய ராணி நினைச்சு கடத்திட்டு போய் வச்சிருக்காங்க. உண்மைய சொல்ல போனா அவங்க நம்ம பொம்மிய காப்பாத்திருக்காங்கப்பா. நல்ல வேலை தாத்தா, அந்த நம்பூதிரி பண்ண பரிகார பூஜை நம்ம பொம்மிய காப்பாத்திருச்சு. சித்ரா பௌர்ணமி ராத்திரியை தாண்டிட்டா பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாரு. சித்ரா பௌர்ணமி ராத்திரியும் தாண்டிட்டோம். இனிமே பொம்மிக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பொம்மிய காப்பாத்த அந்த ராணி உயிரை விட்டுருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு தாத்தா. பொம்மி நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாம திரும்ப கிடைச்சிட்டாளேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல பொம்மிக்காக உயிரை தியாகம் பண்ணிருக்காளே ராணி, அவளை நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. அவ ஃபேமிலியில யார் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து அவங்களுக்கு ஏதாவது. சித்தார்த், நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்ப பொம்மிய கொல்ற அளவுக்கு யாருக்கும் மோட்டிவ் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் தாத்தா. இங்க பாரு சித்தார்த், நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த விஷயத்துல தப்பு பண்ணவங்க யாருன்னு போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. குற்றவாளிகள் மாட்டிக்காம இருக்க மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இப்போதைக்கு இந்த ராணி விஷயத்தை பத்தி பொம்மி கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். தேவையில்லாம குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி மனசு கஷ்டப்படுவா. அதனால தான் நாம இப்ப ராணி வீட்டுக்கு போக வேண்டான்னு சொல்றேன். நீயும் நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு பொம்மியோட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நடத்துப்பா. அதுதான் எங்களுக்கு வேணும். தாத்தா என்ன தாத்தா சொல்றீங்க? எப்படி தாத்தா சுயநலமா என்னால இருக்க முடியும்? யோ பெருசு பெருசு பெருசு. என்னம்மா, என்னையா கூப்பிட்ட? சொல்லு, என்னம்மா குளிச்சு ரெடி ஆயிட்டியா? யோ என்ன பெருசு, ஆள் ஆளுக்கு விளையாடுறீங்களா? நான் ஏமா உன் கூட விளையாடுறேன்? விளையாடுறதுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றதியா? நீ என்ன கில்லி தாண்டா விளையாட வந்துகிற? என்னாச்சு, ஏன் இப்படி பத்திரகாளி மாதிரி பேசுற? பின்ன என்னையா, காலங்காத்தால எனக்கு வயித்த பசிக்குது, உன் பொண்டாட்டி சாப்பிட கூடாதுன்னு சொல்லிச்சான். அது அந்த தாடிகார வந்து சொல்றான். ஐயோ, இது நீ பேசுறது வேற பாதி புரிய மாட்டேங்குதுமா. இது பாரு, அத கொஞ்சம் ஸ்லோவா பேசுமா. இந்த பாரு, சும்மா ஏதாவது அலப்பறைய குத்துன்னு இருக்காதீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி, வயித்த பசிக்குதே, அதுக்குள்ள டீ ஏதாவது போட்டு குடியலான்னு பார்த்தா அந்த தாடிகாரன் குளிக்க போகும்போது அவங்க அம்மா புடவை எடுத்து கட்டிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். நானும் இருக்கிற எல்லா புடவையும் பீராஞ்சு பார்த்தா ஒண்ணுமே புரியல, மொத்தத்தையும் காய்ச்சி போட்டு வந்துக்கிறேன். ஐயோ, அது வந்து இல்ல, இது சரிமா, இரு அந்த போட்டோல இருக்கிற புடவைய காட்டுறேன். ஐய, இங்க பாரு, போட்டோல காமிக்கிறேன், அது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. தாடிகாரன் குளிக்க போய்கிறான், டப்புன்னு வந்தனா கப்புன்னு எடுத்து குடு, சட்டுன்னு நான் மாத்தினா வந்துருவேன்.
மாத்தி மாத்தி என் உயிரை வாங்குறீங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? இந்த பாரு, இப்படியே டப்பு குத்து நின்றீங்கன்னு வச்சியோ, ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் சொல்லாம கொல்லாம ஓடுவா அந்த ராணி. சரி சரி, அப்படி மட்டும் பண்ணிடாதம்மா. சரி, இப்போ உனக்கு புடவை தானே வேணும், வா நான் எடுத்துறேன். மயே விநாசனாயே திரைலோக்கியநாதாயே ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. ஓம். இந்த ஆயுஷ் ஹோமம் செய்யும் போது எதிர்மறை ஆற்றல்கள் மறைஞ்சு நல்ல விதமான ஆற்றல்கள் வீடு புற நிறைஞ்சு இருக்கும். அதுக்காக தான் இதை பண்றது. வீட்டுல இருக்கிற எல்லாரும் க்ஷேமமா 100 வருஷங்களுக்கு நன்னா இருக்கணும். வீட்டுல இருக்கிற எல்லாரோட மனசுலயும் சலனமோ கெட்ட எண்ணமோ இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு பகவான வேண்டிக்கிற ஹோமம் தான் இந்த ஆயுஷ் ஹோமம். இந்தாங்கோ, 2 பேரும் மாலையை மாத்திக்குங்க. வீட்டுல உள்ள பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா. நல்லா இருங்க. 16 பெற்று வேறு வாழ்வு வாழணும். என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயுசோட வாழணும். என் தம்மண்ணா, செத்து போனவளுக்கு ஆயுஷ் ஹோமம், தீர்காயுசோட இருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க அவளை. இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. அமைதியா இரு, உணர்ச்சி வசப்படாத. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. வளரு, போய் எடுத்துட்டு வாமா. அதை ஏன் கேக்குறீங்க சித்தப்பா? அவளை நிறுத்தி வச்சுக்கிட்டு எல்லாரும் அவளை கண்ணீர்லயே குளிப்பாட்டுறாங்க. அவளும் அதை நல்லா என்ஜாய் பண்றா தெரியுமா? நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போன மாதிரி இருந்துச்சு. இவளை எல்லாரும் பொம்மின்னு நம்பிட்டா மறுபடியும் இவ நமக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு சித்தப்பா. அது எப்படி நடக்கும்? இவளோட தொல்லை இருக்க கூடாதுன்னு தானே நாம அப்படி ஒரு விஷயத்த பண்ணோம். மாமா, நீங்க வேற. மொத்த குடும்பமும் அவ கால்ல விழாத குறையா நீ இல்லன்னா இந்த வீடே இல்ல, வாழ்க்கையே இல்ல, உயிரே இல்ல, கௌரவம் இல்லன்னு. ச்சே மாமா, செத்து நம்ம எல்லார் சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கா. இவ பொம்மி இல்ல, வேற யாரோன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பொம்மிய நாம எல்லாரும் சேர்ந்து கொன்னது நிஜம்தான். அதுல எந்த டவுட்டும் இல்ல. இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காளு, அவகிட்ட கேக்குற விதத்துல கேட்டா வாயை திறந்து சொல்லிதானே ஆகணும். எனக்கு அந்த வித்தை தெரியும், அத நான் பாத்துக்கிறேன். நான் குடுக்கிற குடுல அவ துண்ட காணும் துணிய காணும் இந்த வீட்டை விட்டு ஓடுறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சித்தப்பா, ரொம்ப ஹார்ஷா எதுவும் பிஹேவ் பண்ணிட வேண்டாம், ஜாக்கிரதை. தமன்னா, ஹார்ஷா பண்ணாதான் எதுவுமே நடக்கும். நான் பாத்துக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து சாகிறது? உள்ள என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. அவ பெரிய மந்திரக்காரியா இருப்பா போல இருக்கே. வீராவேசமா பேசிட்டு இப்படி இவகிட்ட அடி வாங்கினத அந்த மனோ கிட்டையும் தமன்னா கிட்டையும் சொன்னா என்ன ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்களே. இப்போதைக்கு அவங்க கண்ணுல படாம எஸ்கேப் ஆகிறது தான் ஒரே வழி. அசிங்கமாயிடுச்சே. மூஞ்சி கிஞ்சி எங்கேயாவது வீங்கிடுச்சா? பாத்துருவோம் பாத்துருவோம்.
பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இந்த கைதான் என் கையால என்ன நானே அடிச்சுக்கிட்டேனே. எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. இல்ல, இவள சும்மா விடக்கூடாது. இப்ப யாரு, என்ன, எப்படி இந்த மாய மந்திரம்லாம் பண்றான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். இப்படி இவகிட்ட போய் அடி வாங்கிட்டோமே. சும்மா அதை நினைக்க ஹார்ட் பீட்டு படப்படங்குதே. ஐயோ, இந்த ஹார்ட் அல்வா துண்டு மாதிரி வாய் வழியா வெளியே வந்துரும் போலகுதே. ஐயோ, என்னத்துக்கோசரம் நான் இங்க இருந்து சாவணும்? பேசாம எகிர வேண்டியதுதான். பெருசு சொன்னதை நினைச்சா இதெல்லாம் வேலையே ஆவாது. ஐயா ராணி, போனா ராணி, உசுரோட இருந்தாதான் கச்ச காசை கூட அனுபவிக்க முடியும். அந்த கிழவன் எக்கேடோ கெட்டு ஒளியட்டும். அந்த கிழவன் இந்த தாடிக்காரனெல்லாம் நினைச்சுக்கின்னு நம்ம உசுறு விட முடியுமா? என்னடா இது? இந்த ரூமை விட்டு வெளியே வந்தாலே கரண்ட் மொத்தமா காணாம போயிருது. இதெல்லாம் தானா நடக்குதா இல்ல ஆவி கீவி பண்ணுதான்னு ஒண்ணுமே புரியலையே. பேசாம எதுக்கும் உள்ளே போயிருவோமா? சிரிக்கிறியா? என்ன போட்டோல சிரிச்சுக்கினே போஸ் கொடுக்குறியா? ஐயோ, இது சாதாரண ஊடு இல்லமா, மாயா பஜார் ஊடு. ஐயோ, நமக்கு இதெல்லாம் தாங்காதுப்பா, தாங்கவே தாங்காது. இனிமே ஒரு செகண்ட் கூட இங்க இருக்கவே மாட்டேன். ராணி அப்பிட்டு. என்ன ராணி அக்கா, சௌக்கியமா? என்னக்கா போனை பண்ணிட்டு சைலண்ட் எஃபெக்ட் குடுக்குற? என்னெல்லாம் கண்டுக்க கூட மாட்டேங்கிற. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டு பக்கம் எப்ப வருவ? ஏய், உனக்கு என்னடி பைத்தியமா? நேத்து நைட்டு தானே ஊட்டாண்ட வந்த. ஏய், உன் வீட்ல தானடி தூங்குன? மணி 10ஆவது, இன்னும் உன் தூக்கம் கலையவே இல்லையா? விட்ட ஆளை பைத்தியமா ஆக்கிவ போலியே. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ பெரிய இடமா புடிச்சு ஆட்டையை போட்டிருப்பேன்னு நினைச்சேன். நைட்டு பார்த்தேன், பகல்ல பார்த்தேன்னு கதை விடுற. இன்னாக்கா, என்னாச்சு உனக்கு? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் அப்பால போன் பண்றேன். கனவா நிஜமானே தெரியலையே. இருக்கவே இருக்காது. பொம்மி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. யோ, நான் என்ன பொம்மைய தப்பு நான் சொல்லுகிறேன்? இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குதியா? என்னால இந்த வீட்டை தாண்டி போவே முடியலங்கிறது தான் நெசம். நீ நம்புனா நம்பு, நம்பாங்காட்டி போ. ஆக மொத்தத்துல இந்த கேட்டை தாண்டி என்ன வெளியே விட்டுரு. இத பாருமா, பொம்மி இருக்கும் போது யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுத்தது கிடையாது. இறந்த பிறகும் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டா. அவ அப்பேற்பட்ட வசந்த மனசுக்காரி. இந்த பர்மா, அவ மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன், நீ கண்டிப்பா ஏதோ கனவு கண்டு பயந்துருக்க. இந்த பாரியா, இந்த கனவு கிணவுன்னு மெர்சல கிளப்பின்னு இருக்காத. எனக்கு தேவை இந்த ஊட்ட விட்டு நான் வெளியே தாண்டணும். நீதான் சொல்றிய என்னால தாண்ட முடியும்னு. எங்க தாண்டி காமி. அப்பால தாண்ட முடியலனா எதையாவது பண்ணி என்ன வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடணும். புரியுதா? எல்லாம் புரியுதுமா. ஆனா தனியா இருக்கும்போது இப்படி ஒரு பாஷையில பேசாத. என்னால தாங்க முடியலமா. என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு.
பொம்மி உருவத்துல இருந்து நீ இப்படி பேசுனேன்னு வச்சுக்கயேன், ரொம்ப பேஜாராகுதுமா. என்னது? அது உன் கூட பேசி பேசி எனக்கும் தொத்திக்குச்சு. முதல்ல வெளியே போலாம். கேட்ட திறந்து முதல்ல உன்னை வெளியே விடுறேன். உன்னால கேட்ட திறந்து போக முடிஞ்சதுன்னா நீ அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லன்னு நம்பி என் கூட டிராவல் பண்ணணும். புரிஞ்சுதா? ராவலா? எந்த ஊருக்கு? ஊருக்கு இல்லம்மா, இந்த பிரச்சனையில டிராவல் பண்ணணும்னு சொல்றேன். சரி சரி, முதல்ல உன் வீட்டு கதவை தோற. என்னால போக முடியுதான்னு பாக்குறேன்.